முக்கோணவியலுங்கிற 6th சாப்டரில் முக்கோணவியல் விகிதங்களில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நீங்கள் பார்க்கணும். முக்கோணவியல் விகிதங்கள் பார்த்தோம்னா மொத்தம் 6. அது என்னென்னா sin θ, cos θ, tan θ, cosecant θ, secant θ, cot θ. இந்த 6 தான் முக்கோணவியல் விகிதங்கள். இதில் விகிதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். விகிதங்கள் அப்படின்னா என்னென்னா, எடுத்துக்காட்டா a, b அப்படிங்கிற 2 எண்கள் இருக்குன்னு எடுத்துக்குவோம். அந்த 2 எண்களுக்கு இடையான உறவு தான் விகிதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை a:b அப்படிங்கிறது தான் விகிதங்கள். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a/b அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம முக்கோணவியலோட விகிதங்களை பற்றி சொல்ல போகிறோம். இதுக்கு என்னன்னா 0லேருந்து θ 90 டிகிரி வரைக்கும் இருக்கிற ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். இந்த பகுதி 90 டிகிரி, இந்த பகுதி θ. ஒரு முக்கோணத்துக்கு மொத்தம் 3 பக்கங்கள் இருக்கு. என்னென்னா எதிர்பக்கம், அடிப்பக்கம் அல்லது அடுத்துள்ள பக்கம், முக்கோணத்தோட நீளமான பகுதி, கர்ணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ sin θ உண்டான விகிதத்தை பார்க்கணும். sin θ அப்படிங்கிறது θவுக்கு ஆப்போசிட், நேர் எதிராக இருக்க பக்கமான எதிர்பக்கம், அதற்கும் முக்கோணத்தோட நீளமான பகுதியான கர்ணம், இது ரெண்டுக்கும் உண்டான விகிதம் தான் sin θ. அடுத்து பார்த்தோம்னா cos θ. cos θங்கிறது θவுக்கு பக்கத்தில் இருக்க பகுதியான அடிப்பக்கம், அதற்கும் முக்கோணத்தோட நீளமான பகுதியான கர்ணம், இது ரெண்டுக்கும் உண்டான விகிதம் தான் cos θ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா tan θ. tan θங்கிறது sin θவுக்கும் cos θவுக்கும் உண்டான விகிதம் தான் tan θ. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா sin θ cos θக்கு உண்டான விகிதம் நமக்கு தெரியும். இது இப்போ எழுதலாம் எதிர்பக்கம் பை கர்ணம் ஹோல் டிவிஷன் அடிப்பக்கம் பை கர்ணம். ஹோல் டிவிஷன் கீழே இன்னொரு டிவிஷன் இருந்துச்சுன்னா அது தலைகீழி பெருக்கலா நமக்கு மாறும். எதிர்பக்கம் பை கர்ணம், கர்ணம் பை அடிப்பக்கம். கர்ணம் கர்ணம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எதிர்பக்கம் பை அடிப்பக்கம் தான் இருக்கு. அடிப்பக்கம். ஸோ இந்த எதிர்பக்கம் அடிப்பக்கம் இதுக்கு உண்டான விகிதம் தான் tan θ. அடுத்தது பார்த்தோம்னா cosecant θ. cosecant θங்கிறது sin θவோட தலைகீழ் தான் cosecant θ. 1/sin θ equal to கர்ணம் பை எதிர்பக்கம். ஸோ டைரக்டா தலைகீழி அப்படிங்கும்போது கர்ணம் மேலே போயிடும், எதிர்பக்கம் கீழே இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா secant θ. secant θங்கிறது cos θவோட தலைகீழி 1/cos θ கொடுத்து கர்ணம் பை அடிப்பக்கம். அடுத்தது cot θ. cot θ பார்த்தோம்னா tan θவோட தலைகீழி 1/tan θ equal to cos θ by sin θ கொடுத்து எதிர்பக்கம் பை அடிப்பக்கம்லாம் நமக்கு பார்த்தோம்னா தலைகீழாக போகும்போது அடிப்பக்கம் பை எதிர்பக்கம். ஸோ இந்த 6 தான் முக்கோணவியல் விகிதங்கள். நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விதிகள், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிரப்பு கோணங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம்.
நிரப்பு கோணம்ங்கிறது ஒரு செங்கோண முக்கோணத்தில் ரெண்டு கோணங்களோட கூடுதல் வந்து பார்த்தோம்னா 90 டிகிரியாக இருக்கணும். அதுதான் நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு தீட்டா 50 இருந்துச்சுன்னா இன்னொரு தீட்டா 40 இருக்கணும். 90 டிகிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுதான் நிரப்பு கோணம். இதை ஒரு செங்கோண முக்கோணம் டிராயிங் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 90 டிகிரி, ஒரு பகுதி தீட்டா, இன்னொரு பகுதி 90 டிகிரி மைனஸ் தீட்டா. எதனால் அப்படி சொல்கிறோம்னா ரெண்டு கோணங்களோட கூடுதல், அதாவது தீட்டா ப்ளஸ் தீட்டா 90 டிகிரி. இந்த தீட்டாவோட கூடுதல் தான் 90 டிகிரி. அப்புறம் நம்மளுக்கு ஒரு தீட்டா இருக்குது, இன்னொரு தீட்டா வேணும்னா இந்த 90 டிகிரிலேருந்து இந்த தீட்டா கழிச்சோம்னா இங்கே இருக்க கோணத்தோட மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிடும். அதை நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஏபிசி அப்படின்னு பேர் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தீட்டாவுக்கு சைன் காஸ் மதிப்புகளை எடுக்கணும். தீட்டாவின் சைன் தீட்டா மற்றும் காஸ் தீட்டாவின் மதிப்புகள். தீட்டாவுக்கு சைன் தீட்டான்னு பார்த்தோம்னா எது தீட்டாவோட ஆப்போசிட் சைடு ஏபி. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை தீட்டாவோட முக்கோணத்தோட நீள பகுதி பிசி, அதுதான் கர்ணம் நமக்கு பிசி. இந்த தீட்டாக்கு பார்த்தோம்னா இது எதிர்பக்கம், இது கர்ணம், இது அடுத்துள்ள பக்கம். அடுத்தது பார்த்தோம்னா காஸ் தீட்டா மதிப்பாகலாம். தீட்டாவுக்கு காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் ஏசி பை கர்ணம் பிசி. ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா மதிப்பு தீட்டாவுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்னா 90 மைனஸ் தீட்டா, இதுக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டா மதிப்பு பார்ப்போம். சேம் அதே தான். ஏபிசி 90 டிகிரி, தீட்டா 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இப்போ இங்கே இருக்க கோணத்துக்கு ஆப்போசிட் சைடு இது. ஸோ இதுதான் எதிர்பக்கம். இந்த தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்க பகுதி இது, இதுக்கு இது அடுத்துள்ள பக்கம். முக்கோணத்தோட நீளமான பகுதி கர்ணம். ஸோ இந்த தீட்டாவுக்கும் இந்த தீட்டாவுக்கும் பக்கங்கள் சேஞ்ச் ஆகிறத பார்த்துருப்பீங்க. இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 90 மைனஸ் தீட்டாவோட சைன் தீட்டா மற்றும் காஸ் தீட்டாவோட மதிப்புகள் பார்க்கலாம். இப்போ நம்ம தீட்டாவை என்னன்னு சொல்லிட்டோம்னா 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இங்கே தீட்டாவோட இடத்துல எல்லாமே 90 டிகிரி மைனஸ் தீட்டாங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவுக்கு மதிப்பு பார்ப்போம். சைன் தீட்டா என்னன்னு சொல்லிட்டோம், சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு தீட்டாவுக்கு ஆப்போசிட் பகுதி ஏசி பை கர்ணம் பிசி. அடுத்தது காஸ் தீட்டா மதிப்பு. காஸ் தீட்டா ஈக்குவல் டு தீட்டாவுக்கு அருகிலுள்ள பக்கம் பிசி, காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை பிசி. இது 2. இப்போ 1 மற்றும் 2 ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாம். 1 ஈக்குவல் டு 2. இப்போ பார்க்கலாம், ஏபி பை பிசின்னு இருக்கு சைன் தீட்டாக்கு. இங்கே பாருங்க ஏபி பை பிசி. இங்கே சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை பிசி ஈக்குவல் டு காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு தான் ஏபி பை பிசி வரும்.
cos 90 degree minus theta. Sin theta equal to cos 90 degree minus theta. இது ரெண்டும் நமக்கு ஈக்குவல். ஏசியும் பிசியும் பார்ப்போம். இங்கே cos theta equal to AC by BC. இங்கே sin 90 degree minus theta equal to AC by BC. ஸோ இதில் என்ன தெரியுது, cos theta equal to AC by BC equal to sin 90 degree minus theta equal to cos theta equal to sin 90 degree minus theta. So sin theta equal to cos 90 minus theta, cos theta equal to sin 90 minus theta. நிரப்பு கோணங்கள் விதிகள் இதுதான். sin theta equal to cos 90 degree minus theta, cos theta equal to sin 90 degree minus theta, tan theta equal to cot 90 degree minus theta, cosecant theta equal to secant 90 degree minus theta, secant theta equal to cosecant 90 degree minus theta, cot theta equal to tan 90 degree minus theta. இந்த ஆறு தான் நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விதிகள். இது நம்ம பேசிக் ஃபார்முலான்னு சொன்னால் நம்ம பின்னாடி சம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். முக்கோணவியல் விகிதங்களோட தீட்டாவோட மதிப்புகளை பார்க்கலாம். தீட்டா பார்த்தோம்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இதுக்கு எல்லாமே சைன், காஸ், டேன், கொசிகன், சீக்கன், டேன் தீட்டா மதிப்புகள்லாம் எனக்கு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது சைன் தீட்டா. இதை நம்ம நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒன்று தெரிஞ்சால் இந்த டேபிள் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சைன் 0 0, சைன் 90 1, சைன் 30யோட வேல்யூ பார்த்தோம்னா 1/2, சைன் 45யோட வேல்யூ 1/√2, சைன் 60யோட வேல்யூ √3/2. இப்போ சைன் காஸ் தீட்டா பார்த்தோம்னா அப்படியே ரிவர்சபிளாக வரும் சைன் தீட்டா வருது. ஸோ cos 0 1, cos 30 √3/2, cos 45 1/√2, cos 60 1/2, cos 90 0. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா tan தீட்டா. tan தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அதாவது sin தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் டிவைட் பண்ணோம்னா, அதாவது இது ரெண்டுக்கும் உண்டான விகிதம், அதோட மதிப்பு தான் tan தீட்டா. ஸோ நம்ம இப்போ இருக்கிற வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி tan தீட்டாவோட மதிப்புகளை கண்டுபிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு tan 0, சைனோட மதிப்பு 0 காசோட மதிப்பு 1, 0/1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு tan 30 டிகிரி. tan 30 டிகிரி பார்த்தோம்னா 1/2 டிவைட் பை √3/2. இந்த மதிப்பு ரெண்டையும் எடுத்திருக்கேன், ரெண்டையும் டிவைட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஹோல் டிவிஷன் கீழே இன்னொரு டிவிஷன் இருந்துச்சுன்னா தலையில மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 1/2 2/√3, 2 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 1/√3 இருக்கும். 1/√3. நெக்ஸ்ட்டு tan 45 டிகிரி. tan 45 டிகிரி காசையும் சைனையும் கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் நம்மளுக்கு 1 வரும். அதாவது 1/√2 டிவைட் பை 1/√2, ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு tan 60 டிகிரி. tan 60 டிகிரிக்கு √3/2 இன்ட்டு 2/1, ஆன்சர் √3.
நெக்ஸ்ட்டு tan 90 டிகிரிக்கு 1/0, அதாவது எனிதிங் பை 0 அப்படின்னு இருந்துச்சுனாவே அதோட ஆன்சர் முடிவிலி, இன்ஃபைனைட். நெக்ஸ்ட் என்னன்னா கொசிகன் தீட்டாவோட மதிப்பெல்லாம் பார்க்க போகிறோம். கொசிகன் தீட்டானா நம்ம சைனோட இன்வெர்ஸ் தான் கொசிகன் தீட்டா. ஸோ இது எல்லாமே சைனோட தலைகீழியை இங்கே எழுதிக்கலாம். சேம் இதே தான் 1/0 ஈக்குவல் டு இன்ஃபைனைட், அதாவது இதுவும் சேம் முடிவிலி தான். நெக்ஸ்ட்டு கொசிகன் 30 டிகிரிக்கு பார்க்குறோம். இதோட தலைகீழின்னு சொல்லிட்டோம். அப்போ 1/√2, அதோட தலைகீழி வெறும் 2. சேம் இதே மாதிரி தான் 45 டிகிரிக்கு √2. கொசிகன் 60 டிகிரிக்கு 2/√3. கொசிகன் 90 டிகிரிக்கு 1ஓட தலைகீழி 1. நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா பார்த்தோம்னா காஸ் தீட்டாவோட தலைகீழி. ஸோ சேம் இது எல்லாமே தலைகீழி இருக்கும். 1 2/√3 √2 2. இங்கே பார்த்தோம்னா 0 இருக்கு. ஸோ இதுக்கு தலைகீழி பார்த்தோம்னா 1/0 வரும். 1/0 இன்ஃபினிட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காட் தீட்டா. காட் தீட்டா பார்த்தோம்னா tan தீட்டாவோட தலைகீழி தான் காட் தீட்டா. சேம் டைரக்டா இதுக்கும் தலைகீழி அப்ளை பண்ணலாம். 1/0 இன்ஃபைனைட். நெக்ஸ்ட்டு 30 டிகிரிக்கு பார்க்குறோம். 30 டிகிரிக்கு 1/√3. ஸோ இங்கே √3. 1 1. tan 60 டிகிரிக்கு √3 இருக்கு. ஸோ 1/√3. இன்ஃபைனைட் இருக்கு. 1/infinite equal to 0. ஸோ இந்த டேபிளேஷன் இதுதான் தீட்டாவோட மதிப்புகள் வச்சு முக்கோண விதிகளுக்கான மதிப்புகளை கண்டுபிடிச்சோம். ஃபார்முலாஸ் பார்க்கலாம். அதாவது பேசிக் ஃபார்முலாஸ் தான். sin theta whole square equal to sin square theta. Cos theta whole square equal to cos square theta. Tan theta whole square equal to tan square theta. Cosecant theta whole square equal to cosecant square theta. Secant theta whole square equal to secant square theta. Cot theta whole square equal to cot square theta. இது பேசிக் ஃபார்முலாஸ் தான். கிளாஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.